இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய KL டுடே 2025 நம்மளுடைய சேனலில் நேற்று என்ன மாதிரி வெற்றி வாய்ப்புகள் இருந்துச்சு. நேற்று ஸ்ரீசக்தி சைபர் 92, அந்த சைபர் 92க்கு நம்ம வந்து ABACBCயில் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 02 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஏசியில் அது பாஸ் ஆகிருக்கு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி 19 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம், 00 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படி பார்த்திங்கன்னா 430 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி தான் நேற்று நடந்துச்சு. நேற்று வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நேற்று குரூப்பில் நம்மளுக்கு கொடுத்ததில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் 2 அல்லது 3 அப்படி சொல்லிட்டு நான் குரூப்பில் கொடுத்துருந்தேன். 2 பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆல் போர்டில் நம்ம கொடுத்ததும் வந்து நான் 2, 7, 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். 7 வந்து ஏ போர்டில் இருக்குன்னு பார்த்தேன். நேற்று வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்த கணிப்பில் ஒரு சூப்பரான வெற்றியும் வாங்கியிருக்கோம். சி போர்டில் நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டுருக்கு, ஆல் போர்டு சொன்ன மாதிரியே வந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ABACBCலையும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போது, இன்றைக்கி பம்பர் இன்றைக்கி வந்து 1 மணிக்குள்ளெல்லாம் கெஸ்ஸிங் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்டகாசமாக இறங்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் விருப்பம் இருக்க நண்பர்கள் நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். இன்றைக்கி 1 to 1:30 நீங்கள் வந்து விருப்பப்படுற நண்பர்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? நான் என்ன நேற்று வாட்ஸ்அப்பில் கொடுத்தேன் அப்படிங்கிறத நம்மளுடைய யூடியூப்பில் கம்யூனிட்டி இதில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களே ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துங்க என்ன இவர் கொடுத்துருக்காருன்னு. நான் இப்போதைக்கு என்ன கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஒரு நாள் வந்து ரிசல்ட்டை வச்சு வருது, ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து மாறி மிஷின் நம்பரை வச்சு வருது. இதுதான் கணக்கு நண்பர்களே. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேவா? நேற்று நம்ம எடுத்த கணக்குக்கு வந்து நேற்று 866க்கு நம்ம கணக்கு எடுத்தோம். 866க்கு நம்ம கணக்கு எடுக்கும்போது என்ன நம்மளுக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல 866, அதாவது 6866 அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நேற்று கொடுத்தோம்னா 9404 ஒரு வேளை வருமோன்னு பார்த்தோம். ஆனால் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த இடத்துல 466 கீழே இங்கே 092 இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ரிசல்ட்டாக 092 அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரிசல்ட் வந்துடுச்சு. அதாவது 866க்கு அவன் என்ன பண்ணிட்டான், நான் என்ன பண்ணிட்டேன்னா டைரெக்டாக எடுத்தேன். டைரெக்டாக 866க்கு 404ன்னு வருமோன்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு அப்படியே பக்கத்தில் என்ன பண்ணிட்டான்னா 092ன்னு சொல்லிட்டு 0 இந்த இடத்துல இருக்கிற அந்த 092 அப்படியே நம்மளுக்கு வந்து அப்படியே ரேண்டமாக மாற்றி இதில் 29 இருக்குது, 029 இருக்குது. நான் நேற்று கணக்கில் கூட நான் எடுத்திருக்கேன். ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா 092ன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி நேற்று வந்து பாஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான் நான் கொடுத்த கணிப்பில், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கி என்ன கணக்கில் இருக்க போது, என்ன கணக்கு என்ன ஏதுங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி சொல்ல போனால் அந்த 092 நான் சொன்ன டார்கெட் பண்ண இடத்துலேருந்து இந்த 092க்கு கீழே இந்த இருக்கிற இந்த 417 இவன் எடுக்க போகிறானா, இல்லை மிஷின் நம்பரை வச்சு வரப்போதா, இல்லை பழைய பம்பர் ரிசல்ட்டை வச்சு வரப்போதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் இதை ஒரு செட்டாக நீங்கள் ஒரு கணக்குக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 092 அப்படிங்கும்போது 471 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்க. ஓகேவா? 092 நான் எடுத்த டார்கெட் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு நாள் இதுலேருந்து வரலாம், ஒரு நாள் மாறி மாறி வரலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல 0க்கு 4, 9க்கு 7, 2க்கு 1 அப்படி சொல்லிட்டு 471 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு நீங்கள் வச்சுங்க, உங்கள் கணக்கில் வச்சுங்க. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கப்புறம் ஓகே, இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு பம்பரில் ரிசல்ட்டில் வந்த நம்பர்ஸ். சரி, இப்போ நான் வந்து கடைசி 2 வருஷம் என்ன அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். கடைசி 2 வருஷம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னென்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய கிறிஸ்மஸ் பம்பர் இதுக்கு முன்னாடி கடைசி இதுவாக என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தா
நம்மளுக்கு 19ஆம் தேதி இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 19ஆம் தேதி 3வது மாதம் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டில் 19ஆம் தேதி கிறிஸ்மஸ் பம்பர் இந்த டார்கெட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வந்ததை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6433 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. ஓகேவா? நான் இப்போ இதை நோட் பண்ணிக்கிறேன். 6433 இது 2023ல் அடித்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 2024ல் அடித்தது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 2024ல் என்ன அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா 4091 இது 2024ல் அடித்தது. அப்போ இன்றைக்கி என்ன வைப்போம்? ஓகேவா? இப்போ ஒரு சில பேர் என்ன கணக்கு பண்ணாங்கன்னா, கடைசி பூஜா பம்பரில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு கணக்கு பண்ணாங்க. நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இது கடைசியாக வச்சது பார்த்தீங்கன்னா 5526 அப்படின்னு இருக்கட்டும். சரி, அதையும் ஒரு பக்கம் எழுதிக்கும். 5526 அப்படிங்கும்போது இப்போ எனக்கு இந்த இடத்துல 2 நம்பர் வந்திருக்கு. எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6433 ஏற்கனவே அடித்தது. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4091 ஏற்கனவே அடித்தது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு அடுத்தபடியாக கடைசியில் 5526 அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு பூஜா பம்பரில் அடித்தது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல 6க்கு 4 அப்படிங்கும்போது 5க்கு 3, ஓகேவா? 4க்கு 0 அப்படிங்கும்போது 5க்கு 1, 3க்கு 9 அப்படிங்கும்போது 2க்கு 8, 3க்கு 1 அப்படிங்கும்போது 3க்கு 1னா 4க்கு 2, 5க்கு 3, 6க்கு 4 அப்படிங்கும்போது எனக்கு ஒரு செட்டாக இதில் என்ன வருதுன்னா 3184. இங்கே வந்து உங்கள் கணக்குக்கு வந்தால் எடுத்துங்க. ஏன்னா நான் இப்படி தான் நான் எடுக்கிறேன். சரி, இப்போ அதே மாதிரி இந்த லாஸ்ட்டாக பம்பர் சார்ட்டை வச்சு அடிக்கும்போது நம்மளுக்கு இதில் என்ன மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா ஒரு சின்ன உதாரணமாக பார்த்தால் நம்மளுக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதில் பம்பர் சார்ட் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து 95 ஒரு நிமிஷம் வரேன். இதில் பார்த்தீங்கன்னா 9525 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. டி போர்டை பொறுத்தவரைக்கும் 09. இதில் பார்த்தீங்கன்னா 09. நான் இந்த இடத்த டார்கெட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தான் இந்த பாக்ஸ் தான் டார்கெட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 0945 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் 952582227426. இப்போ வந்து நான் எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு 2 செட்டு தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு இன்றைக்கி வந்து மிஷின் நம்பர் வச்சு இன்றைக்கி கொஞ்சம் டார்கெட் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி பம்பர் வேறு அவ்வளோ சாதாரணமாக இன்றைக்கி அடிக்க மாட்டான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அடிப்பாங்கிறதுனால நான் அதிகமாக கொடுத்து இதை அதில் போடுங்க இதில் போடுங்க உங்களை குழப்பிக்க விரும்பலை. இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த 09 அப்புறம் 45 அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் 952582227426 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகி வருது அப்படிங்கிறது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் என்னால் கணிப்பு எடுக்க முடியும். ஓகேவா? என்னடா ஒரு ட்விஸ்ட்டு கடைசியில் வைக்கிறான்னு சொல்லாதீங்க. இதை வச்சு நீங்கள் உங்கள் பவர் நம்பர் எடுத்தாலும் நீங்களே எடுத்துங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன். இப்போதைக்கு நான் எடுத்து கொடுத்துருக்க கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 471 3184 நான் எடுத்திருக்கேன் நண்பர்களே. உங்கள் கணக்கில் இது வந்து எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ இது இல்லாமல் இன்னும் 2 செட்டு நான் கொடுத்துட்றேன். ஆனால் வந்து நான் இன்றைக்கி ஃபைனல் பண்ணுறது நான் மிஷின் நம்பர் வச்சு தான் ஃபைனல் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதன் வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 3க்கு 6, இங்கே வந்து 3க்கு 6, 8க்கு 0, 6க்கு 9, 6க்கு 2 அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இது பம்பர் ரிசல்ட் ஒரு பக்கம் எழுதிக்கிட்டேன். இப்போ 6092 அப்படி சொல்லிட்டு நேற்று வந்து ரிசல்ட்டுக்கும், ஏன்னா 3 விதமாக நான் கணக்கு எடுப்பேன். 1 மிஷின் நம்பர், 2வது ஏற்கனவே வந்த பம்பர் ரிசல்ட்டு, 3வது நேற்று வந்த ரிசல்ட்டு. இது 3லையும் எதுலையாச்சும் ஒன்று கண்டிப்பாக உட்காரத்துக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சரி, இது 6092 நேற்று வந்த இந்த 6092 இது கணக்குப்படி இந்த பாக்ஸ் இங்கே ஏதாச்சும் தேருமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, 6092 092 அப்படிங்கும்போது 6092
நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் அதை தூக்கி வை, இதில் தூக்கி, அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது நண்பர்களே. நான் இப்படி தான் கெஸிங் எடுப்பேன். 6092 அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல 6க்கு 6, 0க்கு 4 அப்படிங்கும்போது நான் இதை நோட் பண்ணிக்கிறேன். 6க்கு 6, 0க்கு 4, 9க்கு 7. அதே தான் நான் சொல்ல டார்கெட் தான் வருது. நான் ஏற்கனவே சொன்னது தான். நேற்று வந்து இந்த இடத்துல நான் வந்து 866ன்னு எடுத்தேன் தெரியுங்களா. 866 404ன்னு எடுத்தபோது இவன் இந்த பக்கம் 092ன்னு எடுத்துட்டான். அப்படிங்கும்போது இந்த 4டியோட சேர்த்த போது 6471 வருது. சரி, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6092 அப்படிங்கும்போது 091 இருக்குது இந்த இடத்துல. இப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் ஒரு கவனம் வச்சுங்க. 7091 இருக்குது. நேற்று நம்மளுக்கு வந்தது 60. 7க்கு 3 அப்படிங்கும்போது 6க்கு 2, 0க்கு 3, 9க்கு 1, 1க்கு 9னா 2க்கு 0 அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்ன வருதுன்னா 2310. ஓகே, இது ஒரு செட் எனக்கு இதுலேருந்து வருது. மற்றபடி நீங்கள் இதில் பெண்டிங் நம்பர் வச்சு பாருங்கள், பெண்டிங் நம்பர் எது வேணாலும் வச்சு பாருங்கள். சரி, இப்போ இந்த ஒரு 3 நாளுக்குள்ளே என்ன டார்கெட் இருக்குது? இந்த ஒரு 3 நாள் நான் சொன்ன விஷயங்களுக்கு கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னு நீ தாராளமாக எடுத்துக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நண்பர்களே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல 860, 0க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 0க்கு 4 பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது நான் ஏ போர்டில் பவருக்கு 4ன்னு ஒரு டார்கெட் சொல்லிடுறேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டில் 8, 9க்கு அப்புறம் எனக்கு வந்து 0 வந்ததுனால இந்த இடத்துல 0+1, அதே சாரி, இந்த இடத்துல 0க்கு வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் வந்து 0 இருக்கிறதுனால பி போர்டில் அப்படியே +1 ஆக மாறி 1 வரலாம். 1. சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8, 9 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 6க்கு 2, 6, 2, 2க்கு வந்து 4, சாரி 4 அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஃபுல்லாக வர்றது 414 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர். அவ்வளோதான். ஓகேவா? இது உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. நான் இப்போதைக்கு இது தான் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இது கொஞ்சம் மாறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் இப்படி தான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஃபைனலாக நான் கொடுக்குற நம்பர் ஏபிசியில் அப்படின்னு பார்த்தா, ஏபிசி கணக்குக்கு எனக்கு வந்து 471, 31, 84, 64, 71. இது அப்படியே தான் இருக்குது. நானும் சொல்கிறேன். 2310, 414. இவ்வளோ தான் நான் எடுக்கிறது. உங்கள் கணக்குக்கு வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா? ஏபிஐசிபிசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏன்னா கிறிஸ்மஸ் பம்பருங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நண்பர்களே அடிப்பாங்க. நம்ம அசால்ட்டாக இன்றைக்கி விட்டோன்னா சீன் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு 11, 44, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11, 44, 11, 44, 18, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 34, 1047. நான் ஒரு 6 செட்டு கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அவ்வளோதான். சரியா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நேற்று 0க்கு 1, 9க்கு 1 அப்படிங்கும்போது 9க்கு 4 வரலாம், 14க்கு. அதே மாதிரி 9க்கு 3, 2க்கு வந்து 6 அப்படி சொல்லிட்டு வரலாம், 36. அவ்வளோதான். சரி, இதுக்கப்புறம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கணக்குக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 1, 4, நேற்று வந்து 0 ஏதோ ஒரு போர்டில் வாய்ப்பு இருக்குது. 140 உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. இதையும் தாண்டி எனக்கு வந்து மிஷின் நம்பர் வச்சு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள், நேற்று நம்ம டியருக்கும் கெஸிங் கொடுத்தோம். நைட்டு ஒரு சிறப்பான வெற்றி வந்துச்சு. நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நம்ம யூடியூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தேவைப்பட்டால், ஓகேவா, நான் திரும்ப யாரையும் கம்பல் பண்ணல, தேவைப்பட்டால் மட்டும் இது பண்ணிங்க. நான் என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருக்கேங்கிறத நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு கண்டிப்பாக பம்பரில் நம்மளுடைய வெற்றி இடம்பெறுது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு முயற்சி என்னிடம் உண்டு. பார்ப்போம் எப்பேற்பட்ட வெற்றிகள் வருது அப்படிங்கிறது. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். கண்டிப்பாக இன்றைக்கி 100% ஒரு சூப்பரான வெற்றியை நம்ம கொடுப்போம். நேற்றைய போல் இன்றும் வெற்றி, இன்றைய போல் நாளையும் வெற்றி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.